ஷீரடி சாய்பாபா போற்றி. ஷீரடி சாய்பாபா நிகழ்த்திய அற்புதங்களில் ஒரு அற்புதத்தை இப்போது நாம் காண்போம். ஷீரடி சாய்பாபா மூலம் உருவாகிய சர்க்குரு ஸ்ரீ சாயி விபூதி பாபாவை பற்றி சிறிது பார்ப்போம். சர்க்குரு ஸ்ரீ சாயி விபூதி பாபா தமது 13-14 வயதிலேயே ஷீரடியில் சாய்பாபாவை தரிசனம் செய்து பேறு பெற்றவர். அப்போது ஷீரடி சாய்பாபா தாம் மென்று கொண்டிருந்த வெற்றிலை தாம்பூலத்தை விபூதி பாபாவின் வாய்க்குள் உமிழ்ந்து நோய்களை குணப்படுத்தும் அபூர்வ சக்தியை அவருக்கு அளித்து ஆசி புரிந்தார். அந்த அபூர்வ சக்தியின் காரணமாக விபூதி பாபா எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை வாய் வைத்து உறிஞ்சி நிவர்த்தி செய்து தன்னலமற்ற சேவை செய்து வந்தார் பொதுமக்களுக்காக. சர்க்குரு சாய்பாபா விபூதி பாபா சர்க்குரு சாயி விபூதி பாபா 1900 ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி மதுரையில் தெலுங்கு கவுண்டிய கோத்திரத்தை சேர்ந்த கோபாலையர் சீதாலட்சுமி தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர். சாய்பாபாவை ஷீரடியில் தரிசித்த பிறகு விபூதி பாபாவிற்கு அவர் மீது எல்லையில்லா பக்தி உண்டானது. தன் ஒரு கையை கீறி அதில் வழிந்த இரத்தத்தால் சாய்பாபா படத்தை சுவற்றில் வரையும் அளவிற்கு விபூதி பாபாவின் பக்தி அதிகமாயிருந்தது. விபூதி பாபாவை காப்பாற்றியது ஷீரடி பாபா தான். ஒரு முறை விபூதி பாபா தமக்கு ஏற்பட்ட வாழ்க்கை விரக்தியால் சென்னை எலியட் கடற்கரையில் தற்கொலை செய்துள்ள முயன்றபோது அப்போது திடீரென ஒரு முதியவர் தோன்றி தன் கைத்தடியால் விபூதி பாபாவின் கழுத்தில் பதித்து அருகே இழுத்து காப்பாற்றியுள்ளார். அப்போது அம்முதியவர் விபூதி பாபாவிடம், உனக்கு நிறைய வேலைகள் உள்ளன, மீண்டும் ஷீரடிக்கு வா என்று கூறிவிட்டு மாயமாக மறைந்து விட்டார். ஆனால் பேரதிசயமாக அவரது கைத்தடி மட்டும் அங்கேயே இருந்துள்ளது. முதியவர் வடிவில் வந்து தம்மை காப்பாற்றியது சாட்சாத் ஷீரடி பாபாவே என்றுணர்ந்த விபூதி பாபா தமது தற்கொலை எண்ணத்தை மாற்றிக்கொண்டு பாபாவை ஷீரடி பாபா விட்டு சென்ற கைத்தடியோடு அங்கிருந்து கிளம்பியுள்ளார். இன்றும் அந்த கைத்தடி சென்னை சிட்லப்பாக்கத்தில் உள்ள சாயி விபூதி பாபா உடனுரை சாய்பாபா ஆலயத்தில் நாகசாயியாக வழிபட்டு வருகின்றார்கள். தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுபட்ட விபூதி பாபா பிறகு தமிழ்நாட்டில் காரைக்குடி அருகே இருக்கும் கொப்பனாப்பட்டு என்ற கிராமத்தில் இருந்த குகை ஒன்றில் நிர்வாணமாக தவம் மேற்கொண்டார். அச்சமயம் பாபா ஒரு முதியவர் வடிவில் வந்து காவி உடைகளை தந்துவிட்டு மாயமாய் மறைந்துள்ளார். அதன் பிறகு ஷீரடி சாய்பாபாவை போலவே நவகண்ட யோகம் போன்ற அதிசயங்களை, நவகண்ட யோகம் என்றால் உடம்புகளை, உடல் உறுப்புகளை கை, கால், தலை, முண்டம் என்று பிரிப்பது, 9 துண்டங்களாக பிரித்து அங்கங்கே போடுவது நவகண்ட யோகம் சொல்வார்கள். ஹிந்தியில் நவகண்ட் யோகம் அப்படின்னு சொல்வார்கள். இந்த யோகம் விபூதி சாய்பாபாவும் செய்தார், ஷீரடி சாய்பாபாவும் செய்தார். நம்ம ஊர் சித்தர்கள், நிறைய சித்தர்கள் இதை செய்து வந்தார்கள். நாம் அறிந்த கோடி தாத்தா சுவாமிகளும் செய்து வந்தார்கள். பல சித்தர்கள் இந்த நவகண்ட யோகத்தில் கைதேர்ந்தவர்களே. அப்பேற்பட்ட விபூதி பாபா 1982ஆம் ஆண்டு சென்னை சிட்லப்பாக்கத்தில் அவரது அடியவரான ஸ்ரீ நாகராஜ பாபா இல்லத்தில் முக்தியடைந்தார். ஸ்ரீ நாகராஜ் பாபா விபூதி பாபாவிற்கு அந்திம காரியங்களை செய்து தமது வீட்டிற்கு எதிரே இருந்த தமது துணைவியார் பத்மாவதி அம்மாள் அவர்களுக்கு சொந்தமான இடத்திலேயே விபூதி பாபாவிற்கு சமாதி எழுப்பி சமாதியிலேயே ஷீரடி பாபா செய்த சேவைகளை தொடர்ந்து செய்து வருகின்றார். விபூதி கொட்டும் அந்த கோவிலில், அந்த சமாதியில் விபூதி இன்றும் கொட்டிக்கொண்டே இருக்கிறது. சாய்பாபா உடனுரை சாய்பாபா ஆலயத்தில், விபூதி பாபா உடனுரை சாய்பாபா ஆலயத்தில் உலகிலேயே வேறெங்கும் இல்லாத பேரதிசயமாக விபூதி பாபா என்ற பெயருக்கேற்ப விபூதி கொட்டிய வண்ணம் உள்ளது. இந்த சிறு குறுந்தகவல்களை ஏன் பெறுகிறேன் என்றால், தற்கொலை எண்ணங்கள் வரும்போது
சாய்பாபாவை மனதில் நினைத்து கொண்டால் அதிலிருந்து மீண்டு விடலாம். இது உண்மை. நம்பினால் நம்புங்கள். தற்கொலை எண்ணம், சூசைட் மைண்ட், அதிலிருந்து மீள்வதற்கு சாய்பாபா வெகு துணை புரிவார். இது முற்றிலும் உண்மை. மேலும் மனோதத்துவ மருத்துவர்கள் கூட அவ்வப்போது எளிய மக்களுக்கு அறிவுரை சொல்வதுண்டு. வெளிநாட்டு மனோதத்துவ மருத்துவர்கள் கூட ஸ்ரீ சாய்பாபாவை மனதில் நினையுங்கள் அவ்வாறு சொல்வது உண்டு. இது உண்மை. இது நான் அறிந்த சிறு அனுபவத்தில் கண்ட உண்மை. தற்கொலை எண்ணத்திலிருந்து முடிவை மாற்றிக்கொள்ளுதல், அதற்கு சாய்பாபா, ஷிரடி சாய்பாபா வெகு துணை புரிவார். ஷிரடி சாய்பாபா செய்த லீலைகள் பல. அதில் ஒன்றை மட்டும் இப்போது ஒப்புவித்திருக்கிறேன். ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து ஓய்வு நேரங்களில் ஒன்றாக அவருடைய வரலாறு வாழ்க்கைகளை பார்ப்போம் பின்னாளில். நன்றி. ஓம் சாய் பாபா.